வணக்கம் traders, welcome back to Choice History Traders. நான் திவ்யா from part of Choice History Traders. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பவர்ஃபுல் ட்ரேடிங் டூல் Fibonacci retracement tool. ஸோ நீங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஸ்டாக்ஸ், கிரிப்டோஸ் ஆர் கரன்சி மார்க்கெட்ஸ் பாஸ் நீங்க பண்றதா இருந்தாலும் ஆர் இந்தியன் மார்க்கெட்ல நீங்க பண்றவங்களா இருந்தாலும் உங்களுக்கு இந்த டூல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாட் டிசைட் பண்ண இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு அப்பதான் இதுல நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும், எங்க அப்ளை பண்ணணும், இதை பேஸ் பண்ணி எப்படி நீங்க வந்து ட்ரேடை ப்ராஃபிட்டா கொண்டு போகலாம் அப்படின்ற டிப்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பொறுமையாக பாருங்கள். புரியலனாலும் அகைன் ரிப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ கோயிங் டு த பேக், ஃபிபனாச்சினா என்ன? ஸோ ஃபிபனாச்சின்றது இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம்லே இருக்கு ஃபிபனாசி. ஸோ ஃபிபனாசி பர்சன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு டூல் இது. இது எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து மேக்ஸ் மெத்தடிக்காக யூஸ் பண்ணது இது. இதை என்னென்ன நம்பர்ஸ்ல மேக்ஸ் சீரீஸ் வரும்ன்றத கீழே நான் கொடுத்துருக்கேன், பாருங்க. ஸோ 0, 1, 1, 2, 3, 5, 8, 13, 21. ஸோ இந்த சீரீஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் வருது. அந்த இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23.6%, 38.2% and 50%, 61.8%, 78.6%. இதுல வந்து நம்ம இம்பார்ட்டன்டா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% and 61.8%. இந்த 50% to 61.8%ல நம்ம சப்போஸ் பை என்ட்ரி எடுக்கிறதா இருந்தா பை என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அபோவ் த டார்கெட் வந்து நம்ம ட்ரேடு ஸ்விங் ஐல வந்து மார்க்கெட்ல நீங்க ட்ரேடை வந்து டார்கெட் வச்சு க்ளோஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ கோல்டன் ரேஷியோ வந்து 61.8% வந்து கோல்டன் ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோல நீங்க ட்ரேட் எடுக்கும் போது மார்க்கெட்ல ப்ராஃபிட்டபிளா மூவ் பண்றதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. மார்க்கெட்ல பிரைஸ் வந்து யூஸ்வலா இந்த லெவல்ல நிறைய ரியாக்ட் ஆகும். பட் இந்த லெவல்ல ரியாக்ட் ஆனாலும் இந்த டூல் கொடுத்திருக்க பொசிஷன் வந்து என்ட்ரி வேலிடான்ற கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புல் பேக் அண்ட் ஹையர் ஐ ஹையர் லோ. ஸோ புல் பேக் ஹையர் ஐ ஹையர் லோ எந்த சப்ஜெக்ட்ஸ்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புல் பேக் ஹையர் ஐ ஹையர் லோ வந்து ஆல்ரெடி நான் டிரா பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. ஓகே, ஸோ புல் பேக் ஹையர் ஐ ஹையர் லோ வந்து எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ரேஷியோ வந்து எங்க போடணும், டூலை எப்படி அப்ளிகேட் பண்ணணுன்றதுக்காக தான். ஸோ நீங்க புல் பேக் வீடியோ வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் நான் புல் பேக்கான வீடியோ. ஸோ அதை வந்து பாருங்க. அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து புல் பேக் எப்படி டிரா பண்ணணும்ன்றது தெரியும். ஸோ ஒரு ஹைக்கும் லோக்கும் நடுவுல எந்த சைடு மார்க்கெட் பிரேக் ஆகுதோ பார்க்கணும். சரிங்களா? மார்க்கெட் வந்து பிஓஎஸ் வந்து மேல நடந்தா புல் பேக் கீழே வரும். எய்தர் பிஓஎஸ் வந்து கீழே நடந்தா புல் பேக் மேல வரும். இதுதான் இதோட புல் பேக்கோட மெயின் கான்செப்டுங்க. ஓகேயா? இதுல வந்து அப்கமிங்ல பாருங்க, ஒரு ஹைக்கும் லோக்கும் நடுவுல ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுது, புல் பேக் கீழே இருக்கு. அகைன் பிஓஎஸ் ஹை, புல் பேக் கீழே இருக்கு. அகைன் ஒன் மோர் பிஓஎஸ் ஹை, புல் பேக் கீழே இருக்கு. அகைன் பிஓஎஸ் மேல ஹை ஆயிருக்கு. ஹை ஆயிட்டு கீழே வந்து புல் பேக்கையே மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கான் இல்லையா? ஸோ புல் பேக்கை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கிற புல் பேக் மேல ஹையர் ஐ அந்த ஹைல வந்து மூவ் ஆயிடும். ஸோ ஹைல மூவ் ஆகும்போது மேல வந்து நமக்கு ஆல்ரெடி இங்க புல் பேக் வந்து பிரேக் பண்ணதுனால இந்த இடத்துல ஹையர் ஹை அண்ட் புல் பேக்கா கன்ஃபர்மேஷன் ஆயிடுது. நமக்கு இந்த இடம் வந்து ஒரு ஹையா கன்ஃபார்ம் ஆன பிறகு நமக்கு தேவையானது ஒரு ஹை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ வந்து நமக்கு ஒரு லோ கன்ஃபார்ம் ஆகணும். ஸோ லோ கன்ஃபார்ம் ஆகணும்னா இப்ப இருக்கிற ப்ரீவியஸ் ஹைய வந்து மார்க்கெட் பிரேக் வைக்கணும். இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது கேண்டில் க்ளோஸ் ரொம்ப முக்கியங்க. ஸோ கேண்டில் க்ளோஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஏரியால ஹையர் ஹைய வந்து ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் பண்ண பிறகு மேக்சிமம் லோ வந்து ஹையர் லோவா நம்ம கன்சிடர் பண்ணணும். இதுதான் ஒரு ஃபிபனாச்சி டூலை நீங்க போடுறதுக்கு முன்னாடி
உங்களுக்கு புல் பேக் ஹையர் ஹை ஹையர் லோ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சா நமக்கு புல் பேக் யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. சோ ஒன்ஸ் வந்து ஹையர் ஹை ஹையர் லோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ புல் பேக் எப்படி போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பை ட்ரெண்ட்னா ஸ்விங் ஹைல இருந்து ஸ்விங் லோல இருந்து ஸ்விங் ஹைக்கு போடணும். சப்போஸ் செல் ட்ரெண்டா இருந்தா ஸ்விங் ஹைல இருந்து ஸ்விங் லோக்கு போடணும். இப்ப நம்ம எடுக்க போறது பை ட்ரெண்ட் தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஸ்விங் லோல இருந்து ஸ்விங் ஹைக்கு போடணும். அப்போ நமக்கு பொசிஷன் பாருங்க. இது ஆக்சுவலா வந்து நம்ம அப்ராக்சிமேட்டா வரைஞ்சது தான். பட் ஆனா 50% கரெக்டா வந்து மார்க்கெட் ரீட்ரேஸ்மென்ட் குடுத்த மாரி நமக்கு ஆரோ குடுத்திருக்கு இல்லையா? இதுதான் இந்த ஃபிபனாச்சியோட மெயின் டார்கெட்ங்க. சோ 16 இந்த 50% 0.5% 0.618% இருக்கு இல்லையா? இது வந்து ரொம்ப நமக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் சப்போர்ட் ஏரியாஸ் வர ஏரியா ஆர்டர் பிளாக் வர ஏரியா இதெல்லாம் இந்த ஏரியாஸ்ல நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சோ நீங்க செக் பண்ணும்போது இத மட்டும் பார்த்து எடுத்துறாதீங்க. சோ பிகாஸ் நீங்க ட்ரேடிங்ல எந்த ஒரு சிங்கிள் டூல மட்டும் வச்சு நம்ம வந்து ட்ரேட் எடுக்க முடியாது. அத பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகேங்களா? சோ நீங்க டிராப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் மெயினா நம்ம பார்க்க வேண்டியது இந்த 0.618 0.50 அண்ட் 0.382 இந்த லெவல்ஸ்ல வர வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருக்கலாம். அண்ட் புல் பேக்ஸ் ரிவர்சல் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க எடுக்கிறதுக்கு சான்சஸ். சோ இதுல வந்து நம்ம என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஹை அண்ட் லோ வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ட்ரி. என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஹை அண்ட் லோ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். புல் பேக்குக்கானதும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நமக்கு ஒரு புல் பேக்கும் கிடைச்சிருச்சு இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்ல மார்க்கெட்ல போகணும். சோ ரீட்ரேஸ்மெண்ட்ல போகும்போது நம்ம 0.50 ஆர் 0.618 நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இப்ப 0.2 எடுக்க போறேன் அப்படின்னா 0.01 வந்து 0.50ல வந்து ஒரு ட்ரேடும் இந்த ஏரியால ஒரு ட்ரேடும் 0.0618 என்ற இந்த ஏரியால ஒரு ட்ரேடும் ரெண்டா டிவைட் பண்ணி நீங்க எடுக்கணும். சோ எடுக்கும்போது எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பிக்கஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேண்டில் கன்ஃபர்மேஷன். சோ கேண்டில் கன்ஃபர்மேஷன்ல தான் நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட் வைக்க முடியும். ஓகேங்களா? சோ நமக்கு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் லோலயும் வைக்கலாம் ஆர் நம்ம வைக்க வேண்டியது கேண்டில் பேட்டர்னோட லோலையும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். சோ பேட்டர்னோட லோன்றது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வந்து ரீசன்ட் சப்போர்ட்டா வரும். சோ அதை பேஸ் பண்ணி நம்ம பேட்டர்னோட லோவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டார்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் இப்போ சொல்லியாச்சு. ஸ்டாப் லாஸ் ரீசன்ட் லோ. ஓகேங்களா? சோ டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை. ஓகே, ப்ரீவியஸ் ஹை அதாவது இப்போ வந்து ப்ரீவியஸ் ஹை இதானே. சோ ப்ரீவியஸ் ஹை வரலும் மார்க்கெட்ல வைக்கலாம் ஆர் நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியும் வைக்கலாம். பட் வந்து நீங்க ப்ரீவியஸ் ஹை வரும்போது நீங்க பின்னாடி இருக்கிற ஸ்டாப் லாஸ வந்து ட்ரையல் பண்ணி முன்னாடி வச்சுட்டீங்கன்னா மார்க்கெட் ஒன்னு எய்தர் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ல புக் ஆகும் ஆர் மார்க்கெட் வந்து ஃபாஸ்டா இழுத்துக்கிட்டு போகும்போது உங்களுக்கு ஹை ப்ராஃபிட் வரும். சோ அதை பேஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சோ ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணுங்க. பிளைண்டா எந்த என்ட்ரியும் எடுக்க கூடாது. பிகாஸ் கோல்டு மார்க்கெட் நீங்க கோல்டு ட்ரேட் பண்றவங்களா இருந்தீங்கன்னா கோல்டு வந்து எக்கனாமிக்கல் வைஸ்ல ஒரு ஹை வாலடைல்ல இருக்கு இப்போ. சரிங்களா? எக்கனாமிக்கல் வைஸ்ல. சோ அதை பேஸ் பண்ணி நீங்க எடுக்கும்போது ஓவர் பாட்ல இருக்கும்போது மார்க்கெட் உங்களுக்கு நிறைய டிராப்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த மாதிரி டைம்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. தென் காமனான மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணுவாங்க இந்த ஃபிபனாச்சில எப்படி யூஸ் பண்றது அவாய்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைடுவே மார்க்கெட்ஸ்ல
ஃபிபனாச்சி யூஸ் பண்ணாம அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சைடுவே மார்க்கெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சைடுவே மார்க்கெட் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 4 ஹவரே எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க இந்த ஏரியா. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைக்கும் லோக்கும் நடுவுல இந்த ஏரியா ஃபுல்லாவே அரெஸ்ட் ஆயிருக்கு இல்லையா? இது வந்து நம்ம சைடுவேவாவும் கன்சிடர் பண்ணலாம். ஓகே. இங்க பாருங்க ஹை அண்ட் லோ. அதுக்கப்புறம் அந்த டேவ வந்து ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணல. ஸோ இது வந்து சைடுவே மார்க்கெட் இல்லையா? இந்த சைடுவே மார்க்கெட்ட நம்ம வந்து கன்சிடர் பண்ண கூடாது. எதுக்குன்னா, இந்த ட்ரேடிங் ஃபிபனாச்சின்றதே வந்து நமக்கு ட்ரெண்ட பிரேக் பண்ணி போகணும். ஒரு லெவல பிரேக் பண்ணி போகும்போது தான் நம்ம வந்து இந்த ஃபிபனாச்சி யூஸ் பண்ணுவோம். எய்தர் தன் ஃபிபனாச்சியும் சரி, கேன் மெத்தடும் சரி எல்லாமே சேம் லெவல்ல தான் வரும். ஆப்போசிட் கொஞ்சம் மேக்ஸ்மெட்டிக்ல வரும்போது மிக்சிங்ல தான் வரும். பட் 2மே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. கன்ஃபர்மேஷன் இல்லாம ட்ரேட் எடுத்தீங்கன்னா, அதுக்கு நாங்க பொறுப்பில்ல. எந்த ட்ரேட் எடுக்கிறதா இருந்தாலும் சிங்கிளா சம் வச்சு இந்த ஒரே ஒரு டூல மட்டும் வச்சு ட்ரேட் எடுக்காதீங்க. பிகாஸ் கம்பைன் திஸ் ட்ரெண்ட் cannot be ஒர்க் வித் அ சிங்கிள் டூல். ஓகே. ஸோ இந்த டூல மட்டும் வச்சு நம்மளால இந்த ட்ரேட் எடுக்க முடியாது. கம்பைன் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இது கூட நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம சப்போர்ட்டிவா ஒரு ஃபிபனாச்சி செக் பண்ணோம்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், ட்ரெண்ட் லைன், RSI and moving average. You can use also super trend also use for further reference or further confirmations. நம்ம ஃபர்ஸ்ட்ல சொல்லும்போது வீடியோல ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். என்ன சொன்னோம்னா கோல்டன் ஜோன்னு சொல்லியிருக்கோம். 50 to 61% ஏரியா வந்து கோல்டன் ஜோன் சொல்லியிருக்கோம். இந்த ஏரியா பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து சப்போர்ட் ஏரியாவுக்கு ஸ்ட்ராங்கான செட்டப்ல வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க எந்த ட்ரேட் எடுத்தாலும் நம்ம ரிஸ்க் அண்ட் ரேஷியோ சொல்லணும் இல்லையா? அப்படி பாத்தீங்கன்னா 1:2 மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் புக் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. ஃபைனலி இந்த வீடியோல ஏதாவது டவுட் அண்ட் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணலாம். ஆர் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா ரிப்ளை வரும். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கான பேசிக்ஸ் ஃபிபனாச்சி ரிலேட்டட் நியூஸ் சொல்லியிருக்கேன். ஸோ சப்போஸ் இதுல இருந்து ஏதாவது மேற்கொண்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல ஃபிபனாச்சி மாஸ்டர்னு போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்றேன். இதை ஃபிபனாச்சி அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணணும், தென் இதை பேஸ் பண்ணி என்ட்ரி எப்படி எடுக்கணுன்றதுக்கான டீட்டெயில் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் இருக்குது. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.